கடவுளிடமிருந்து மரணத்தை ஜெயித்து வெற்றி வேந்தராக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பெருமானிடமிருந்து நம்மை விசுவாச வாழ்க்கையிலே நிலைத்திருக்க செய்து உயிர்த்தெழுதல் நம்பிக்கையோடு ஆன்மீக ஓட்டத்தை தொடர துணை செய்கின்ற பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து கிருபை, சமாதானம், நல் பேராசீர்வாதங்கள் நம் அனைவருக்கும் குறிப்பாக இந்த உயிர்ப்பின் பெருநாளிலே ஆண்டவருடைய திருவேற்றிலே கூடி வந்திருக்கிற நம் ஒருவருக்கும் மிகுதியாய் உண்டாவதாக. ஆமென். இந்த அருமையான வேளையிலே சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி முன்பு வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி லூக் மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் முடியே. அதிலே 6வது வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக கர்த்தாவே, எங்கள் உயிர்ப்பின் நாயகரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான வேலைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றோம், உம்மை நாங்கள் துதிக்கின்றோம். இந்த சிறப்பு மிக்க நாளிலே உடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வரவும், உயிர்ப்பின் நாயகராகிய உம்மை நாங்கள் புகழ்ந்து பாடவும், ஆராதித்து மகிழவும், கொண்டாடி போற்றவும் ஆண்டவர் பாராட்டி இருக்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறேன் அன்பு பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரை கண்ணோக்கி பார். உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களை திடப்படுத்தும் சாமி. வாழ்க்கையின் ஆண்டவரை சவால்களை சந்திப்பதற்கு உம்முடைய உயிர்ப்பின் செய்தி எங்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதாக அமையட்டும் கர்த்தாவே. கடந்து வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளை உம்முடைய வசனத்தை கொண்டே ஆசீர்வதியும். இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த நல்ல கர்த்தாவே, ஆமென். அன்பானவர்களே, மாவீரர் நெப்போலியனிடத்திலே ஒரு நண்பர் வந்தார், நெருங்கிய நண்பர் வந்தார். கிறிஸ்தவத்திற்கு மாற்றாக ஒரு புதிய சமயத்தை நான் உருவாக்கினேன். ஆனால் அந்த சமயத்தை பின்பற்றுவதற்கு ஆட்கள் யாருமே முன் வரவில்லை அப்படி என்று வருத்தத்தோடு சொன்னார். உடனே மாவீரன் நெப்போலியன் மிக தெளிவாக சொன்னார், ஒண்ணு இல்லப்பா, ரொம்ப எளிதுதான். நீ இயேசு செய்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடு, நீயும் சிலுவையிலே மறித்து விடு, 3ஆம் நாள் ஒரு சண்டை நீ உயிர்த்தெழுந்து விடு, உன்னையும் பின்பற்றி ஏராளமான பேர் வருவார்கள் அப்படி என்று ஆலோசனை கொடுத்தாராம். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே,
கிறிஸ்தவத்தினுடைய இதயமே, ஹார்ட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி எதுவென்று சொன்னால் இந்த உயிர்த்தெழுதல் தான். இந்த உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால் கிறிஸ்தவம் இல்லை. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால் இந்த பிரசங்கமும் இல்லை. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால் திருச்சபையும் இல்லை. ஆகையினால்தான் பவுலடிகளார் மிக தெளிவாக சொன்னார், உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால் எங்கள் பிரசங்கமும் விருதா. அப்படி என்று அருமையான கேள்வி கணையை தொடுக்கின்றார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது தெளிவாய் கற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால் எங்கள் பிரசங்கம் விருதா, எங்கள் பிரசங்கம் பொருளற்றதாகிவிடும். அப்படி என்பதை அழுத்த திருத்தமாக பவுலடிகளார் சொல்லுகிறார். ஜான் கெப்பல் என்பவர் சொல்லுகின்ற போது ஈஸ்டர் தினம் தான் நாட்களுடைய அரசி அப்படி என்று குறிப்பிடுகின்றார். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, மற்ற எல்லா சமயத்தை விட, மற்ற எல்லா ரிலீஜியனை விட கிறிஸ்தவம் தனித்துவம் பெற்று நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணமாக இருப்பது கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை. இந்த மாபெரும் உண்மையை, இந்த மாபெரும் சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஈஸ்டர் என்று சொன்னால் மிகவும் உற்சாகமாக, மிகுந்த ஆயத்தத்தோடு, மிகுந்த மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். ஆலயத்திற்கு வருகின்றோம். பாருங்கள், ஆலயத்தை எப்படியெல்லாம் அலங்கரித்திருக்கிறார்கள் என்று. வண்ண மலர்களாலும் மனம் வீசுகின்ற மல்லிகை பூவாலும் ஆலயத்தையே அலங்கரித்து அந்த வாசனையிலேயே நாம் கடவுளை ஆராதித்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு வாசித்து கேட்ட திருமறை பகுதியை பாருங்கள். முதல் ஈஸ்டர் தினம் அன்றைக்கு இப்படிப்பட்டதாக ஒரு ஆர்ப்பாட்டமானதாக, ஒரு மகிழ்ச்சி நிறைந்ததாக, குதூகலமாக இல்லை. இந்த நாளுக்குரிய சிந்தனைக்குரிய பகுதியிலே மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னார். ஃபர்ஸ்ட் ஈஸ்டர் டே அன்றைக்கு பெண்கள் அனுபவித்த அனுபவங்கள், பெற்ற அனுபவங்கள், அவர்களுடைய உயிர்ப்பின் அனுபவம், ஈஸ்டர் கொண்டாட்டம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை தான் நாம் இந்த நாளிலே பார்க்க இருக்கிறோம். பாருங்கள், மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் 1வது வசனம். ஓய்வு நாளான பின்பு மகத்லேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு கல்லறை இடத்திற்கு வந்து, பாருங்கள், யார் யார்? மகத்லேனா மரியாள், யாக்கோபின் தாயாகிய மரியாள், சலோமே என்ற பெண்கள் பாருங்கள் அதிகாலையில எழும்புகிறார்கள். இயேசுனுடைய சரீரத்தை பார்ப்பதற்காக, சுகந்த வர்க்கமிடுவதற்காக எங்கே வருகிறார்கள்? கல்லறை இடத்திற்கு வருகிறார்கள். அவருடைய வருகை எப்படிப்பட்டதாக இருந்தது? அதான் 3வது வசனம் மிக தெளிவாக, மிக அருமையாக சொல்லுகிறது. என்னவென்று சொன்னால், கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். முதல் காரியம், அவர்களுடைய ஈஸ்டர் தினம் எப்படி இருந்தது என்று சொன்னால் கவலை நிறைந்ததாக இருந்தது. எப்படி இருந்தது? கவலை நிறைந்ததாக இருந்தது. இயேசு கிறிஸ்து
தன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே, ஊழிய பயணத்திலே தன்னுடன் பயணித்த சீடர்களுக்கும் மக்களுக்கும் பலமுறை எடுத்து கூறினார். தன்னுடைய மரணத்தை குறித்தும், தான் மரணம் அடைவேன், ஆனால் 3ஆம் நாள் என்ன செய்வேன், உயிர் தெழுவேன் என்று பல முறை எடுத்து எம்பினார். பல முறை எடுத்து அழுத்தம் திருத்தமாக சொன்னார். ஆனால் இந்த சீடர்கள் எல்லாரும் அவரை பற்றிய பின்பற்றிய இந்த பெண்கள் கூட இந்த காரியங்களை அவர்கள் மறந்து போனார்கள். இந்த காரியங்களை அவர்கள் மறந்து போனார்கள். பாருங்கள், மறந்து போய் அவர்கள் எப்படி வருகிறார்கள்? ஆண்டவர் 3ஆம் நாள் உயிர் தெழுவார், அவரை வரவேற்க வேண்டும், எப்படியெல்லாம் அவரை வரவேற்பது என்று திட்டமிட்டு அவரை வரவேற்க காத்திருக்க வேண்டிய இந்த மக்கள் எப்படி போகிறார்கள்? இயேசு உயிர் தெழுந்ததை தெரியாமலேயே எப்படி செல்லுகிறார்கள்? கவலைப்பட்டு கொண்டு போகிறார்கள். எப்படி கவலைப்படுகிறார்கள்? இந்த கல்லை யார் புரட்டுவார்? கல்லறையின் வாசலை அடைத்திருக்கிற இந்த கல்லை யார் புரட்டி தள்ளுவார்? இது பெண்களா? நாம் 3 பெண்கள் தானே இருக்கிறோம். அவ்வளவு பெரிய கல்லை எப்படி நாம் புரட்டி தள்ள முடியும்? அப்படி என்று கவலைப்பட்டு கொண்டே போகிறார்கள். உள்ளத்திலே ஒரு கலக்கத்தோடு போய்கொண்டிருக்கிறார்கள். அடுத்து பாருங்க, இது ஒரு புறம் இருக்கட்டும். எம்மாவூர் சீஷர்கள், லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 24வது அதிகாரத்தை நான் வாசித்து பார்க்கின்ற போது, எம்மாவுக்கு 2 சீடர்கள் போகிறார்கள் எருசலேமில் இருந்து. அவர்களோடு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பயணிக்கிறார். அவர்கள் எப்படி போகிறார்கள்? வேதம் மிக அழகாக சொல்லுகிறது பாருங்கள். துக்க முகத்தோட போனார்கள். துக்க முகத்தோட போனார்கள் என்று வேதம் மிக அருமையாக சொல்லுகிறது. வாசியுங்கள், பார்க்கலாம். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். மிகுந்த துக்கமுகத்தோடு போகிறார்கள். அவர்களுக்கு என்ன கவலை? ஐயோ, எங்கள் ஆண்டவர் மீட்டு ரட்சிப்பார், இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நம்பினோமே, காத்திருந்தோமே, அது இப்போது சாத்தியம் இல்லாமல் போயிற்றே. அப்படி என்று அவர்கள் ஒருவருக்கொருவர் புலம்பிக் கொண்டு, எதிராளிகள் வெற்றி பெற்று விட்டார்களே என்ற வேதனையோடு, துக்கத்தோடு அவர்கள் எம்மாவை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, இந்த 2 கூட்டத்தாருடைய இந்த 3 பெண்கள், காலையிலே கல்லறைக்கு சென்ற பெண்கள், 3 பெண்கள், இங்கே எம்மாவூரை நோக்கி சென்ற 2 சீடர்கள் கவலைப்பட்டார்கள், துக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த கவலையும் இந்த துக்கமும் எப்படிப்பட்டது? இவர்கள் வீணானது, அர்த்தமற்றது. இந்த 3 பெண்களும் கல்லறை இடத்திற்கு போனார்கள். அங்க என்ன கண்டார்கள்? கல் புரட்டப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். இங்கே பாருங்கள், எம்மாவுக்கு 2 சீடர்கள் போகிறார்கள். துக்க முகத்தோட அவர்கள் போகிறார்கள். போன பிற்பாடு கடைசியிலே அவர்கள் கண்டுகொண்டார்கள், ஐயோ, நம்முடன் பயணித்தவர் யார்? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அல்லவோ. அப்போ 2 கூட்டத்தாருடைய கவலையும் வீணான கவலை, அர்த்தமற்ற கவலை. இந்த உயிர்ப்பின் திருநாள் 2025வது ஆண்டின் உயிர்ப்பின் திருநாள் நமக்கு கற்றுத்தருகின்ற மாபெரும் பாடம், மாபெரும் சத்தியம் என்னவென்று சொன்னால், என்ன செய்யாதிருங்கள்? கவலைப்படாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே எதிர்பாராத பிரச்சனைகள் உங்களை நெருக்கக்கூடும். எதிர்பாராத இழப்புகளை சந்திக்கக்கூடும். பண கஷ்டங்களை நீங்கள் சந்திக்கக்கூடும். நம்பினவர்கள் ஏமாற்றி இருக்கக்கூடும். இவன் என்னை வாழ வைப்பான் என்று நினைத்தவர்கள் காலை வாரி விட்டு இருக்கக்கூடும்.
ஆனால் இந்த உயிர்ப்பின் திருநாள் நமக்கு சொல்லி தருகின்ற ஒரு பெரிய பாடம், என்ன செய்யாதீர்கள், கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். ஏனென்று சொன்னால் நம்முடைய ஆண்டவர் எப்பேற்பட்ட ஆண்டவர், நம்முடன் இருக்கின்ற ஆண்டவர் எப்பேற்பட்ட ஆண்டவர், மரணத்தை ஜெயித்த கர்த்தர், மரணத்தை ஜெயித்த கர்த்தர். அதான் இன்றைக்கு நாம் ஒரு அருமையான பாடலை பாடணும். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. சாமுவேல் ஐயர் அவர்கள் எழுதிய ஒரு இக்கட்டான தருணத்தில் இருந்து எழுதிய பாடல் தான் பாடல். இந்த பாடல் அதான் பாடுகின்றார் பாருங்கள். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், சேர்த்து பாடலாமே. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவம் மன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் எந்தனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என, இருக்கையிலே என கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. மூன்று பெண்கள் கவலைப்பட்டார்கள். ஐயோ, யார் எங்களுக்கு உதவி செய்வார், யார் இருக்கிறார்? உடனிருந்த சீடர்கள் எல்லாம் ஓடி ஒளிந்து கிடக்கிறார்கள், பூட்டி அறைக்குள்ளே கிடக்கிறார்கள். எப்படி இயேசுனுடைய கல்லறையை மூடியிருக்கிற கல்லை நாம் நகர்த்த முடியும் என்ற கவலையோடு சென்ற பெண்கள் பார்த்தார்கள். நாம் பட்ட கவலை வீணானது. அவர்களுக்கு ஒரு உயிர்ப்பின் செய்தி கிடைத்தது. என்ன செய்தி? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்து விட்டார், இதோ அவர் வைத்த இடம் அப்படி என்கிற மாபெரும் மகத்துவமான செய்தி அவர்களுக்கு கிடைத்தது. ஆகையினால் அன்பானவர்களே, 2025 ஆண்டின் ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற, குறிப்பாக இந்த நாள் ஆலயத்திலே கடந்து வந்திருக்கிற நம்மை பார்த்த ஆண்டவர் சொல்கிறார், என்ன செய்கிறார்? என்ன செய்யாதீர்கள், கவலைப்படாதீர்கள். ஏனென்று சொன்னால், நாம் கவலைப்படுவோம் என்று சொன்னால் மீண்டும் ஆண்டவர், நாம் உயிர்த்தெழுதல் நம்பிக்கை நமக்கு இல்லை அப்படி என்று அர்த்தம். உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இல்லை என்று அர்த்தம். அடுத்ததாக பாருங்கள், முதல் ஈஸ்டர் தினம் அவர்களுக்கு எப்படி இருந்தது என்று பாருங்கள். 8வது வசனத்தின் முதற் பகுதி. நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அதான் நம்ம பாணியில சொல்லுவோம், ஓடனாப்பா. எப்படி ஓடனா? துண்டை காணோம், துணிய காணோம்னு ஓடலாம். அதான் சொல்ல, நாம் ஈஸ்டருக்கெல்லாம் எப்படியெல்லாம் ஆயத்தமாகி கொண்டாடுகிறோம். கிட்டத்தட்ட இன்னைக்கு எல்லாருக்கும் வீட்டுல என்ன இருக்கும்? ஒன்று ஆடு இருக்கும், இல்லை என்று சொன்னால் இல்லை என்று சொன்னால் கோழி ஏதாவது இருக்கும். எப்படி மகிழ்ச்சியோட நாம கொண்டாடுறோம் பாருங்க. ஆனா அன்றைக்கு இயேசு உயிர்த்தெழுந்தார் அந்த செய்தி சொன்ன பிறகு கூட அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாமல் என்ன செய்து விட்டார்கள்? பயந்தார்கள், நடுக்கம் கொண்டார்கள், திகில் அவர்களை பிடித்தது. ஐயோ, கல்லறை திறந்திருக்கு, ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படி என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள்? ஓட்டம் பிடித்தார்கள், ஓடினார்கள். எவ்வளவு வேகமா முடியுமோ அவ்வளவு வேகமா ஓடி தப்பிப்போண்டா அப்படி என்று சொல்லி ஓடி தப்பிட்டான். ஓட்டம் பிடித்தார்கள். அது சாதாரணப்பட்ட ஓட்டம் அல்ல.
பயமும் நடுக்கமும் திகிலும் நிறைந்தவர்களாய் ஓடினார்கள். அப்போ எவ்வளவு பெரிய இதா இருக்கிறாங்க பாருங்க. லாசருவை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்ப செய்தார். பார்த்தார்களா இல்லையா? பார்த்து அனுபவித்தார்கள். அடுத்ததாக நாயினூர் விதவையின் மகனை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். அதையும் பார்த்தார்கள். அடுத்து மூன்றாவதாக அவர் மரிக்கும் போது கல்லறைகள் திறந்தன. கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டவர்கள் எப்படி வந்தார்கள்? உயிரோடு எழுந்தார்கள். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இதுல சில நிகழ்வுகளை அவர்கள் கண்கூடாக கூட பார்த்திருக்க கூடும். ஆனால் இதெல்லாவற்றையும் மறந்து இயேசு கிறிஸ்து நான் உயிர்த்தெழுவேன் என்று சொன்னதை கூட மறந்து அவர்கள் என்ன செய்தார்கள்? ஓட்டம் பிடித்தார்கள். உயிர்த்தெழுதலை நம்புகிறவன், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்று உயிர்த்தெழுதல் மேல் ஆழமான விசுவாசம் உடையவன் எதற்கும் பயப்பட மாட்டான், எந்த சவால்களுக்கும் அஞ்ச மாட்டான், எதையும் தைரியமாக நின்று அவன் சந்திப்பான். அவன் கோழையாக இருக்க மாட்டான், அவன் பயப்பட மாட்டான். இதை நாம் கண்டுகொள்ள முடியும் அன்பானவர்களே. இங்கே அவர்கள் ஓட்டம் பிடித்தார்கள். ஓட்டம் பிடித்தார்கள். ஒரு கம்யூனிஸ்ட் நாடு, அங்கே ஒரு முழுமையான சுதந்திரம் இல்லை. கிறிஸ்தவர்கள் ஆராதித்து மகிழ்வதற்கு ஒரு முழுமையான சுதந்திரம் இல்லாத ஒரு நாடு. ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே மக்கள் பாடி ஆராதித்துக் கொண்டிருக்க அங்குள்ள இராணுவ வீரர்கள் அனைவரும் அந்த ஆலயத்தை முற்றுகையிட்டார்கள். போதகரை அரெஸ்ட் பண்ணார்கள். போதகரை அரெஸ்ட் பண்ண உடனே மக்கள் எல்லாருமே ரொம்ப திகிலோடு பயத்தோடு இருக்கிறார்கள். என்ன நடக்க போகிறதோ, பாஸ்டரை கொண்டு போய் என்ன செய்ய போகிறார்களோ அப்படி என்ற ஒரு பயம், எல்லாருடைய முகத்தில் ஒரு மிரட்சி இருக்கிறத பார்க்க முடிந்தது. பாஸ்டர் பார்க்கிறார், இந்த மக்களை எப்படியாவது திடப்படுத்த வேண்டுமே, தைரியப்படுத்த வேண்டுமே அப்படி என்று சொல்லி அவர் யோசிச்சு கடைசியில தன்னை கைது செய்த இராணுவ அதிகாரத்துல ஒரு அனுமதி கேட்கிறார். நீங்க என்ன கைது செய்து கொண்டு போங்க, பரவாயில்ல, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனால் இந்த மக்களிடத்திலே பேசுவதற்கு ஒரு 10 நிமிடம் தாருங்கள், இந்த மக்களிடத்திலே பேசுவதற்கு ஒரு 10 நிமிடம் தாருங்கள் அப்படி என்று சொல்லி கேட்டார். உடனே 10 நிமிடம் எல்லாம் தர முடியாது அப்படி என்று சொல்லி கேட்டார். சரி பரவாயில்ல, 5 நிமிடமா தாழ்ந்து இந்த மக்களோடு நான் பேசி மக்களை கொஞ்சம் நான் திடப்படுத்தி தைரியப்படுத்திட்டு வரேன். இல்ல 5 நிமிடம் கூட தர முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னார்கள், வேணா நீ 1 நிமிடத்துக்குள்ள ஒரு 3 வார்த்தைகளை பேசி அப்படின்னு நான் சால்ட்டாக சொன்னார்கள். 3 வார்த்தைக்கு ஒன்னா அவனுக்கு கிளிக் ஆயிடுச்சு. கடவுள் இவன்ற உணர்த்தினார். அப்படியா, 1 நிமிடத்துக்குள்ள 3 வார்த்தை பேசிய சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒன்றை கடைசியாக யோசித்து விட்டு ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டவராக துணிச்சலோடு சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படி என்று சொன்ன உடனே ஒரு விசேஷித்த வல்லமை அங்கே இருந்த மக்களையும் நிரப்பினது. அங்கே இருந்த மக்களை நிரப்பின உடனே அவர்களும் எவ்வளவு கத்தி சொல்ல முடியுமோ சொன்னார்கள், அல்லேலூயா, எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அல்லேலூயா, எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படி என்று அவர்கள் எவ்வளவு கத்தி சொல்ல முடியுமோ அவ்வளவு சொன்னார்கள். இப்போது அவர்களுக்குள்ளே இருந்த பயங்கள், திகில்கள் எல்லாம் அகன்று போயிற்று. ஏன்?
எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமன்தான் அவர்களே, உண்மையான ஒரு கிறிஸ்தவன், என் ஆண்டவர் மரணத்தை ஜெயித்து வெற்றி வேந்தராக உயிர் எழுந்தவர் என்று நம்புகிறவன் ஒருபோதும் தன்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை கண்டு பின்னோக்கி ஓட மாட்டான், துவண்டு ஓட மாட்டான், ஒருபோதும் பின்னோக்கி ஓட மாட்டான். துணிந்து நின்று வாழ்க்கையின் சவால்களை சந்தித்து என்ன வந்தாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் பரவாயில்லை, மரணத்தை ஜெயித்து வெற்றி வேந்தராக உயிர்த்தெழுந்த என் ஆண்டவருடைய துணையோடு நான் ஜெயிப்பேன் அப்படி என்று நிற்பவன் தான், வாழ்க்கையின் சவால்களை சந்திப்பவன் தான் உண்மையாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பேரிலே நம்பிக்கை உள்ளவன். இதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பாருங்க, அடுத்ததாக அவருடைய கண்டிஷன் என்னன்னா பாருங்க, 8வது வசனம் 2வது பகுதி, 8வது வசனம் 2வது பகுதி. அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்று சொல்லாமல் போனார். எவ்வளவு பெரிய அற்புதமான செய்தி, எவ்வளவு ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி. இன்றைக்கு நாம வந்த உடனே யார் யாரை எதிர்பார்த்தோமோ பார்த்த உடனே எல்லாமே ஒன்று சொல்லிட்டோம். என்ன சொல்லிட்டோம்? ஹாப்பி ஈஸ்டர். ராத்திரி 12 மணிக்கே வாட்ஸ்அப்ல தூள் கிளப்புது. என்ன கிளப்புது? ஹாப்பி ஈஸ்டர், ஹாப்பி ஈஸ்டர், குறைவே இல்லை. ஆனால் முதல் உயிர்ப்பின் போது, முதல் உயிர்ப்பின் பண்டிகையின் போது அந்த பெண்கள் எப்படியானார்கள்? மௌனமானார்கள், வாயை திறக்கல. எவ்வளவு பெரிய விசேஷித்த செய்தி, எவ்வளவு பெரிய மகிழ்ச்சிக்குரிய செய்தி, எவ்வளவு பெரிய குதூகலத்திற்குரிய செய்தி. ஆனால் இந்த செய்தியை அவர்கள் ஒரு துளியளவு கூட பொருட்படுத்தவில்லை. அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். எப்படி சொல்லியிருப்பாட்டே, வாய திறந்துராத, வாய திறந்துராத. எதேதோ சொல்றாங்க, உயிர் திறந்தான்னு சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க. வாய திறந்துராத. நம்மவையும் தூக்கி எங்க போட்டுருவாங்க? ஜெயில போட்டுருவாங்க. மௌனம் மனார்கள். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்பவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் மௌனம். மௌனத்தை தான் நாம் அதிகமாக இன்றைக்கு கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையில் வைத்திருக்கோம். ஒருவேளை நமக்குள்ளே 1000 பேசிக்கொண்டாலும் நம்மை சார்ந்த மக்களுக்கு நம்முடைய வாய்களை திறந்து உயிர்த்த ஆண்டவருடைய, உயிர்த்த கிறிஸ்துவுடைய வல்லமையான செய்தியை எந்த அளவுக்கு நாம் பறைசாற்றுகிறோம், எந்த அளவுக்கு நாம் சொல்லுகிறோம், எந்த அளவுக்கு சொல்லி அவர்களை கிறிஸ்துவுக்கு நேராக நாம் வழி நடத்துகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பாருங்க, பேதுருவை பாருங்கள், பேதுருவை பாருங்கள். இயேசு கிறிஸ்து இயேசுவோடு இருந்தவன் தானே. அப்படி என்று கேட்ட உடனே அவன் சொன்னான், ஐயோ எனக்கு தெரியவே தெரியாது என்று சொன்னான். ஆனால் உண்மையாகவே உயிர்த்த கிறிஸ்துவை இந்த சீடர்கள் தரிசித்த பிற்பாடு தைரியமாக கிறிஸ்துவுக்கு சாட்சி பகர்ந்தார்கள். அவர்கள் கோழைகளாய் இருக்கவில்லை, அவர்கள் துன்பத்தை கண்டும் அஞ்சவில்லை, அவர்கள் நெருக்கடிகளை குறித்தும் அவர்கள் கவலைப்படவே இல்லை. எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் தைரியமாக வாய்களை திறந்து பேசினார்கள், மௌனம் காக்கவில்லை. அதான் பெந்தேகோஸ்தே திருநாளிலே பேசுகிறார் பாருங்கள், தைரியமாக பேசுகிறார். பேதுரு பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? இந்த இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவன் அவரை என்ன செய்தார்? உயிரோடு எழுப்பினார். இந்த இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று தைரியமாய் பேசக்கூடிய ஆற்றலும் வலிமையும் எப்படி வந்தது? எப்போது வந்தது? உயிர்த்த கிறிஸ்துவை தரிசித்த பிற்பாடு. நாம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே,
ஆண்டாண்டு காலம் உயிர்ப்பின் பண்டிகையை நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த உயிர்ப்பின் விசுவாசம் அந்த ஈஸ்டரோட முடிஞ்சு போகுது. மற்ற நாட்கள் ஒன்றுமே என்ன செய்யல. இந்த ஈஸ்டரை குறித்துள்ள உயிர்த்த ஆண்டவரை குறித்துள்ள விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெளிப்படுத்துவதில்லை. பிரச்சனைகள் வந்த உடனே தொட்டாச்சினிங்கி மாதிரி அப்படியே என்ன செய்து போறோம். தொட்டாச்சினிங்கன்னு ஒரு செடி உண்டு, தெரியுமா உங்களுக்கு? தொட்ட உடனே என்ன செய்துறோம், அப்படியே சொல்றோம். அதே போலதான் ஈஸ்டரை குறித்து ஆர்ப்பரிப்போடு கொண்டாடுவோம். மட்டன் எடுத்து கொண்டாடுவோம், சிக்கன் எடுத்து கொண்டாடுவோம், மல்லிகை பூவை சூட்டி கொண்டாடுவோம். ஆனால் வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை, கொண்டாடி முடிச்ச மறுநாள் ஏதாவது பிரச்சனை என்று வந்த மாத்திரத்திலே நாம் எப்படி போய்விடுகிறோம்? தொட்டா சுருங்கி மாதிரியே சுருங்கி விடுகிறோம், முடங்கி விடுகிறோம், கவலைப்பட்டு வியாதிகளை சரீரத்திலே வருத்தி கொள்கிறோம். யோபனுடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இயேசுக்கு அவர் வாழ்ந்த காலத்தில் இயேசு பிறக்கவும் இல்லை, சாகவும் இல்லை, உயிர்க்கவும் இல்லை. ஆனா தன்னுடைய பிள்ளைகளை இழந்தான், சொத்து சம்பாத்தியங்கள் எல்லாவற்றையும் இழந்தான். அந்த சூழ்நிலையிலும் தீர்க்க தரிசனமாக தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், பூமியின் மேல் கடைசி நாள் மேல் நிற்பார் என்று அறிந்திருக்கிறேன். என் அந்நிய கண்களால் அல்ல, என் கண்களாலேயே நான் என்ன செய்வேன், அவரை காண்பேன். இந்த நம்பிக்கை யோபுவுக்கு இருந்த நம்பிக்கை நமக்கு இருந்தால் மட்டுமே 2025 ஆண்டு ஈஸ்டர் தினத்தை கொண்டாடுவதிலே அர்த்தம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் இதுவும் அர்த்தமற்ற கொண்டாட்டமே, சிக்கனோடும் மட்டனோடும் முடிந்து விடுகின்ற கொண்டாட்டமாகத்தான் அமையும். பாருங்க, இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் முதல் ஈஸ்டரை அவர்களால் கொண்டாட முடியாமல் கவலை கொண்டு இந்த கல்லை யார் புரட்டுவான் என்று சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? முதல் ஈஸ்டர் தினத்தன்றைக்கு துண்டை காணோம் துணியை காணோம் என்று பயந்து கலங்கி ஓட்டம் பிடிப்பதற்கான காரணம் தெரியுமா? இயேசு உயிர்த்தார் என்ற செய்தியை சொல்வதற்கு பதிலாக அவர்கள் மௌனம் காத்ததற்கான ஒரு காரணம் என்ன தெரியுமா? அதான் வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. பாருங்கள், லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 24வது அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. யாரை பார்த்து சொல்லுகிறார்? யாரை பார்த்து சொல்லுகிறார்? அவருடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார். புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. மரித்த லாசரு உயிர் பெற்றெழும்பினதை கண்ட மக்களை பார்த்து சொல்லுகிறார். லாயினூர் விதவையின் மகனை உயிரோடு என்பதை கண்டு மகிழ்ந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார். புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். இறை உயிர் தெழுந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை, வல்லமையை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்காமல் இருப்பதற்கு மிக மிக முக்கியமான காரணம் நாம் எப்படி இருக்கிறோம்? மந்த இருதயம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். மந்த இருதயம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆகையினால் இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலே நாம் கேட்க வேண்டிய ஒரே காரியம், ஆண்டவரே, புத்தி இல்லாத மந்த இருதயத்தை எடுத்து போட்டு மன தெளிவுள்ள இருதயத்தை எனக்கு தார் சுவாமி. எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் நீர் உயிரோடு இருக்கிறீர் என்ற நம்பிக்கையிலே பயணிக்கக்கூடிய கிருபை எனக்கு தார். அப்படி என்ற ஒரே தீர்மானத்தோடு கடந்து செல்லும் என்று சொன்னால் நிச்சயமாய் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை, உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமையை, உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இந்த புதிய ஆண்டு அடுத்த ஈஸ்டர் வரைக்கும் நாம் முழுமையாக அனுபவிக்க முடியும். நாம் முழுமையாக அனுபவிக்க முடியும். அவர்களுடைய மந்த புத்தி எப்போது தெளிவடைந்தது? அவர்கள்
ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டபோது, அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டபோது, அதான் ஒருவருக்கொரு பேசுவோம். அவர் பேசும்போது உள்ளத்தில் நம்ம கொழுந்து விட்டு நம்முடைய இருதயம் எரியவில்லையா? அடுத்ததாக புனித நற்கருணையிலே அவர்கள் பங்கெடுத்த போது, இந்த 2 காரியங்களிலேயும் இந்த காரியங்களை அவர்கள் செய்த போது அவர்களுடைய அகக்கண்கள் திறந்தது. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசித்தார்கள். இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசியாமல் இருப்பதற்கு, உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம், இறை வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்திலே செயலாற்ற அனுமதிப்பதில்லை. இறை வார்த்தைகளுக்கு நம்மிடத்திலே இடமில்லை. அதே போல நாம் நற்கருணையும் அநேக நேரத்திலே உதாசீனப்படுத்துகிறோம். ஆகவே உணர்வோம், சிந்திப்போம். ஆண்டவரே, என்னுடைய அகக்கண்களை திறப்பீராக, மந்த புத்தியை மாற்றுவீராக, தெளிந்த புத்தி எனக்கு தார் என்று கேட்போம். ஆண்டவர் தாமே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தால் காத்துக் கொள்வதாக.